சொல்லி 13 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். பரலோகத்தின் பணித்துளிகள்னு சொல்லி. அதே போல் சங்கீதங்களுக்கு நான் ஜீவானந்தம் தான் டெடிகேட் பண்ணார். ஆசீர்வாதத்தின் பாதை ஒரு 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை எழுதியிருக்கிறேன். இப்படி ஏறக்குறைய 60 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் தமிழில். என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் மரித்தாலும் அது பேசும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் மரித்தாலும் அது, திரும்ப சொல்லுகிறேன், நம் மரணத்துக்கு பிறகு நாம் பேசப்பட வேண்டும், இல்லை எழுதப்பட வேண்டும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை வீணானது. Our life should be what to read or what to write. If not, our total life is vain. நம்முடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்களேன். சொல்லுங்கள், மரணத்துக்கு பிறகு நான் பேசப்பட வேண்டும், இல்லை எழுதப்பட வேண்டும். இந்த ரெண்டுமே நடக்கலைன்னா என் ஊழியமே வேஸ்ட்டு. ஐயா புரிதுங்களா? ஐயா மெத்துசலாம் 969 வருஷம் வாழ்ந்தான். அப்படி 2 வார்த்தை, பிள்ளைகளை பெற்றால் மரித்தான். இதுக்கு இத்தனை வருஷமாக தேவையா? ஐயா புரிதுங்களா? ஐயா 969 வருஷம் வாழ்ந்த மனுஷன் 2 வசனம் தான். ஐ டோன்ட் நோ வெதர் வி ப்ரீச் அபவுட் மெத்துசலாம். நான் இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணதில்லை. நிறைய சொன்னேன். இப்போ தான் 6800 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில். ஐ நெவர் ப்ரீச் அபவுட் மெத்துசலாம். பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். 33 ஆண்டுகள் வாழ்ந்த ரட்சகர் இயேசு. ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன். மத்தேயு 1:1, கிறிஸ்துவின் பிறப்பு. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வார்த்தை, ஆமென் இயேசுவே வாரும். முதலும் அவர்தான், மையமும் அவர்தான், முடிவும் அவர்தான். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்திலே சொல்கிறாங்க, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று இல்லைங்க, நம்மளை சொல்லணும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை ஒரு எழுத்து வாசிக்க அன்பாக கேட்கிறேன். 87:5. வாசிக்கின்ற ஒரு கெட்ட பழக்கம் என்ன பாருங்க எல்லாரும். கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி இல்லை. ஒரு நிமிஷம். கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுக்க தகுதி இல்லை. சொல்லுவீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க. கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கே தகுதி இல்லாதவன். கடினமான வார்த்தை. சில பேர் நான் கோபமாக பார்க்குறீங்க. எ லீடர் இஸ் எ லேர்னர். லீடர் என்ற வார்த்தையே லேர்னர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. எ லீடர் இஸ் எ லேர்னர். நாள்தோறும் கற்றுக்கொள்ளுகிறோம். காலங்களால், தவறுகளால், தேவனால், மனிதர்களால், நம்முடைய சபையில் இருக்கிற வில்லன்களால், நம்முடைய சபையில் இருக்கிற வில்லிகளால் கற்றுக்கொள்ளுகிறோம்.